அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளாரையும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக அந்த குஸ்தி தொடங்கிடுச்சுங்க. தோழமையான குஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில திமுக, அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, அடுத்து தவேகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்குள்ளாரையும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? கூட்டணி சம்பந்தமாக, தொகுதி பங்கீடு சம்பந்தமாக என்கிற அந்த பரபரப்பு பின்னணிகள் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தலைவலி கொடுக்கும் தொகுதி பங்கீடு, அமைதி மோடில் மு.க.ஸ்டாலின். தேர்தலுக்கு இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் தொகுதி பங்கீடு சம்பந்தமா எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு திமுக தலைமையை நோக்கி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கதர்ச்சட்டையினர். அதற்கேற்பவே முக்கியமான தலைவர்கள் உள்ளிட்ட முக்கியமானவர்கள் ஒரு பெரும் படையை கிளம்பி டெல்லி போயிருக்காங்க. அங்க தலைமையும் சந்திச்சிருக்காங்க. திரு ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை அவங்க விளக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா திமுக தலைமை குழு அமைக்காதது இன்னும் வருத்தமா எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவரும் மனவேதனைகளை பகிர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்திருக்கு திமுக 22ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுக்கு. ஸோ ஒரு முக்கியமான கட்டத்தில் திமுக கூட்டணி இருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் போன முறை 25 கொடுத்தாங்க, இந்த முறை அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதிக அளவுல வேணும். கிட்டத்தட்ட ஒரு 60 சீட்டுன்னு அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. எப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் 9 தொகுதிகளை வாங்கினாங்க. 9x6 6 எம்எல்ஏ தொகுதி அப்படின்னு கணக்கு போட்டோம்னா 54 தொகுதிகள். ஸோ ஒரு 60 அப்படின்னு எதிர்பார்ப்பு அவங்க காட்டுறாங்க. அந்த வகையில குறைவு இல்லாம 45 தொகுதிகளாவது வேணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய டிமாண்டா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படியா வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் டிவிக்கு கூட்டணி போறாங்க அப்படின்லாம் ஒரு ஃப்ரேம் செட் பண்ணாங்களோ என்னவோ. அப்படி பூச்சாண்டி காஞ்சி டிஎம்கேவை தங்களுடைய டிமாண்டுக்கு ஓகே பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிறது காங்கிரஸோடைய எண்ணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. குறைவில்லாம 45 இல்லைன்னா 41வது வேணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதே நேரத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரும் அதனுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை தக்க வைக்கணும், மிஷன் 200 சக்சஸ் ஆக்கணும். அப்படின்னா அதிக அளவுல வலிமையான திமுக போட்டிட்டா தான் அந்த 200 தொகுதிகளை கைப்பற்ற முடியும். ஆனா இங்க காங்கிரஸ் இவ்வளவு தொகுதியில கேட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு சேர்த்து நாம தான் உழைக்க போறோம், அதனால குறைவாக 25ங்கிறது ஒரு 28, அதிகபட்சம் 30க்குள்ளார சுருக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு திமுகவுடைய முக்கியமான மினிஸ்டர்ஸ், மாவட்ட செயலாளர்களும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் நாம அகில இந்திய அளவில் ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ், பாஜக அதிமுக கூட்டணின்னு இருக்கிறப்ப காங்கிரஸ் தேசிய கட்சி கூட்டணியில் இருந்தால் நல்லது. அப்புறம் இங்க முதியவர்கள் பாரம்பரியமான வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னும் இன்னொரு சாரார் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஏறக்குறைய 30ல இருந்து 31 தொகுதிகள் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு இப்போதைக்கு மினிஸ்டர்ஸ் சைட்ல இருந்து தகவல்கள் வருதுங்க, சோர்சஸ் கிட்ட இருந்து. இதற்கடுத்து மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு தொல் திருமாவளவன் அவங்கள பொறுத்த வரைக்கும் போன முறை 6 தொகுதிகளை பெற்றாங்க. அதே நேரத்தில் எம்பி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 2 தொகுதிகள் தனி சின்னம். இதுல அமோகமான வெற்றியை விசிக பெற்றாங்க. அவங்க அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு கட்சிக்கு. தொடர்ந்து திமுக கூட்டணியை கொள்கை ரீதியாகவும் வலிமைப்படுத்தி கொண்டிருப்பவர் திரு தொல் திருமாவளவனா இருக்காரு. எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாம பாஜக எதிர்ப்புலையும் உறுதியா இருந்துகிட்டு இருக்காரு கொள்கை ரீதியாகவும். ஸோ இந்துத்துவ அஜெண்டாவுக்கு எதிராக சமூக நீதி அரசியலை இங்க இருக்கக்கூடிய பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் அப்படின்னு அந்த தத்துவார்த்த அடையாளத்தோடு கொள்கை ரீதியாக விசிக உறுதியா இருக்கு. இந்த முறை அதிக அளவுல, அதாவது 2 எம்பி தொகுதிங்கிற கணக்குல 12 தொகுதியாவது எம்எல்ஏ தொகுதியாவது வேணும் அப்படிங்கிறது தான் விசிகாவுடைய டிமாண்டா இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் போன முறை கொடுத்த 6 அப்படிங்கிறது தான். ஆனா அதே 6ங்கிறது சரியா இருக்காது, விசிக வலிமையா இருக்காங்க. அதனால ஒரு 8க்குள்ளார விசிகாவை ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய எண்ண ஓட்டமா இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. மல்லுக்கட்டும் அதிமுக தோழமையாக சுட்டிக்காட்டும் கம்யூனிஸ்டுகள். என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்? திரு வைகோ அவர்களுடைய மதிமுக போன முறை அவங்க 6 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியில பெற்றாங்க.
2024 எம்பி தேர்தலில் பார்த்தோம்னா ஒரு எம்பி தொகுதியை பெற்றாங்க. திரு துரை வைகோ அவரு வெற்றி அடைஞ்சாரு. கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு பேச்சுவார்த்தையில பேசப்பட்டிருந்தது. ஆனா அந்த சீட்டு தான் திரு கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க திமுகவுடைய தலைமை. இதுல வைகோ அவர்களுக்கு கொஞ்சம் அப்செட் தான். ஸோ இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறது தான் எம்டிஎம்கே உடைய டிமாண்டா இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில அவங்க குறைவில்லாம இரட்டிப்பாக்கி தரணும், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் தராததால 12 தொகுதிகளாவது வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. குறிப்பா திருச்சி, இந்த பக்கம் டெல்டா மாவட்டம் கும்பகோணம், பாபநாசம், சவுத்துல இங்க விருதுநகர் சைட்ல அப்படின்னு ஒரு 12 to 15 தொகுதிகள் மதிமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. ஈரோடு சைட்லயும். ஸோ இதுல இருந்து எங்களுக்கு தொகுதிகள் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு மதிமுக சைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் இதை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் 6 அதிகங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு. மந்திரிகள் சைட்ல இப்படி இருந்தா தகவல்கள் வருதுங்க, மாசேக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன முறை சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ இரண்டுக்குமே 6 தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதனால சிபிஐ சிபிஎம்ஓ இந்த முறையும் 12 தொகுதிகளாவது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் 8 தொகுதிகளாவது கிடைச்சா சிறப்பா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. ஏன்னா அதிமுக, பாஜக, அங்க அமமுகவும் சேர்ந்திருக்காங்க. கூடுதல் பலம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு அதிமுக கூட்டணிக்கு. அப்ப கூட்டணி கட்சிகள் தான் ஆளுங்கட்சி 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சி மீதான திமுக மீதான அந்த விமர்சனங்களை கூட மக்கள் கிட்ட எடுபடாம செய்யக்கூடிய அந்த பலம் கூட்டணி கட்சிகளுக்கு தான் இருக்கு. இவங்க நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை ஏற்படுத்த கூட்டணி கட்சிகளால தான் முடியும். ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்தா இறங்கி வேலை பார்ப்பாங்க. அது திமுகவுடைய வெற்றிக்கு உதவியா இருக்கும் அப்படின்னும் சுட்டி காட்டப்பட்டு கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாம திரு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 தொகுதிகளுக்கு குறைவு இல்லாம எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்புறம் பல்வேறு கட்சிகளும் உள்ள இருக்காங்க. மெயினா இந்த விஷயங்கள் தான் திமுக கூட்டணிக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. பாஜக கண்டிஷன் கடுப்பில் எடப்பாடி திமுக கூட்டணிக்குள்ளார எந்த அளவுக்கு தொகுதி பங்கீடு குஸ்தி நடக்குதோ அதுக்கு கொஞ்சமும் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி தான் அதிமுக கூட்டணிக்குள்ளாரையும் இங்க சமாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுல முதன்மையாக இது என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாஜக. அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை ரொம்பவே கடுப்பாக்கிட்டு இருக்குன்னா, இப்ப நாங்க வலிமையான கூட்டணிய முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம், தொகுதி பங்கீடுகளும் அதிக அளவுல தொகுதிகள் வேணும் அப்படின்னும் பாஜக டிமாண்டா முன்வைக்கிறாங்க. அதோட எடப்பாடி அவரை ரொம்ப சீன்ற மாதிரியான விஷயம் என்னன்னா, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார யாரு இந்த கூட்டணிக்கான தலைமை அதிமுக தான், எடப்பாடி தான் சிஎம் வேட்பாளர்னு உத்தரவாதம்லாம் கொடுத்துருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார என்டிஏ கூட்டணி அமைக்க ஒரு டீமை போட்டிருக்காங்க பாஜக மற்ற கட்சிகளோடு பேசுறதுக்கு. இது எடப்பாடி அவருடைய தலைமைத்துவத்தையே கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. அது அவரை ரொம்பவே சீன மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதுக்கடுத்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் போன முறை 20 தொகுதிகளை அதிமுக கிட்ட பெற்றாங்க. இந்த முறை அதை விட அதிகமாகணும், 3 மடங்கு அதிகமாகணும், 60 தொகுதிகளாவது வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க டிமாண்டு. இதுக்கேற்ற மாதிரியே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்காக இங்க வேலை பார்க்குற ஏஜென்சிஸ் எல்லாமே எந்தெந்த தொகுதிகள்லாம் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பாஜக வளர்ந்து இருக்கு, அதனால அதிக தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறத அவங்களும் முன் வச்சிருக்காங்க. அப்புறம் ஐபி ரிப்போர்ட்லாம் இருக்கு, பல விஷயங்கள். ஸோ 60 எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியா ஒரு கூட்டணியை முன்னெடுத்தாங்க, கிட்டத்தட்ட 20% வாக்குகளையும் பெற்று இருக்காங்க, வலிமை கூடி இருக்கு. பல இடங்கள்ல அதிமுகவையே பின்னுக்கு தள்ளி இருக்காங்க, கோவை மாவட்டத்திலாம், கோவை தொகுதியெல்லாம். ஸோ பாஜக அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. இதுல பாமகவும் 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா திரு அன்புமணி அவருடைய பாமக போன முறை 23 பாமக கொடுத்தாங்க அதிமுகல. இப்போ அதை குறைச்சிக்கிட்டு இந்த பக்கம் பாஜகவுக்கு அதிக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் கூட்டம் போட்டாங்க. அதுலேயும் 41 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் வேணுங்கிறது தான் பாஜகவுடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் போன முறை 20, அதிகபட்சம்
26 இல்லைன்னா 28 அதுக்குள்ளார நின்னுறணும். அதிக அளவுல இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டாதான் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதே யோசிக்க முடியும். இல்லைன்னா பாஜக இங்க வளர அதிமுக உதவி செஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால குறைந்த தொகுதிகள் தான் அப்படின்னு அதிமுக கணக்கு போடுது. அட்லாஸ்ட் 31 தொகுதிகள் அது வரைக்கும் போலாம் அப்படிங்கிறது தான் அவங்க எண்ண ஓட்டமா இருக்குங்கிறாங்க சில மாஜிக்கள். இப்ப விரைவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர இருக்காங்க. அடுத்த கட்ட பரப்புரை பயணம். அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய தொகுதி பங்கீட முடிச்சிடணும் அப்படின்னு டெல்லி உறுதியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கமலாலய வட்டாரங்கள்ல தகவல்கள் வருதுங்க. தனிக்காட்டு ராஜா சீமான் கவனமாய் காய் நகர்த்தும் விஜய் ஆளும் கூட்டணி ஆண்ட கூட்டணி நாங்க ஆள துடிக்கின்ற கட்சி வலிமையான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு தொடக்கத்திலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கத்தோடு தான் தேர்தல் பாதைக்கும் வந்தாங்க தமிழக வெற்றி கழகம் திரு விஜயோடைய பார்ட்டி. ஆனாலும் எதிர்பார்த்த கூட்டணி அமையல. விசிகாவை எதிர்பார்த்தாங்க, ஆனா அவங்க உறுதியா இருக்காங்க டிஎம்கே அலைன்ஸ்ல. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனா காங்கிரஸ் டிவிகேவை காமிச்சு அவங்களுடைய ரேட்டை, அதாவது டிமாண்ட் அங்க அதிகரிச்சுக்கிட்டாங்க. இதுல டிவிகேவுக்கு கொஞ்சம் கோபம்தான். இதுல நாங்க எங்களுடைய பலத்தை காண்பிச்சு எங்களுடைய தலைவர் திரு விஜய் சிஎம் ஆகுவாரு, அதை நாங்க ஆக்கியே தீருவோம், இது சபதம் அப்படின்னு தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தாவேக்கா சைட்லயும் சில முயற்சிகள் இருக்கு. இதுல பாமக ஆப்ஷன், அதாவது பாமகவுல மருத்துவர், பாமகவுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய மகள் திருமதி காந்தி அவர்கள் அவங்க மூலமாக டிவிகே சைட்லையும் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும், மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி இருக்கிறதால ஏடிஎம்கே கூட்டணி பக்கம் போகவும் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் திரு தொல் திருமாவளவன் அவர் இருக்கிறதால டிஎம்கே கூட்டணியும் அங்க போக முடியாம இருக்கு. ஏன்னா விசிகா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, பாமக உள்ள வந்தா நாங்க கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதனால இப்போதைக்கு டிவிகே தான் அவங்க முன்னாடி முக்கியமா இருக்கு. ஆனா திரு விஜய் அவங்கள பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல தென் மாவட்டத்தோட கூடுதல் செல்வாக்கு ரசிகர் பட்டாலும் விஜய்க்கு இருக்கு. சமுதாய ரீதியிலாக அப்படின்னு பார்த்தோம்னா அடர்த்தியாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தினர், பட்டியல் சமுதாயத்தினர் இந்த ஏரியாக்கள்லையுமே அதிகமாக டிவிகேவுக்கு செல்வாக்கு இருக்கு. விஜய் மக்கள் இயக்கத்துக்கு இங்க செல்வாக்கு இருக்கு. அப்ப இந்த கூட்டணிக்கு வந்தா ஒரு வலுவாக மாறலாம் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பட்டியல் சமூக மக்கள் கிட்ட, அந்த இளைஞர்கள் கிட்ட தீவிரமான ஒரு ஆதரவு டிவிகேவுக்கு இருக்கு. பாமக உள்ள வந்தா அந்த வாக்குகள் இழக்க நேரிடுமோ அப்படின்னும் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா திருமதி வி.கே. சசிகலா அவங்க தனி பார்ட்டிலாம் தொடங்க போறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்களும் திரு கேஏஎஸ் முன்னாள் அமைச்சர் அவர் மூலமாக சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. டிவிகே சைடு போனா நல்லது அப்படின்னு. எப்படின்னா இப்ப தாவேக்கு எடுத்துக்கிட்டோம்னா 234 தொகுதிகள்லையும் வலிமையான ஒரு வேட்பாளர் வேணும். அங்க பெரிய பார்ட்டிகளை ஏடிஎம்கே டிஎம்கேவை சமாளிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து பொருளாதார பலம்ங்கிறது வேணும். தாராளமா இறங்கி வேலை பார்ப்பாங்க திமுக அதிமுகவை. அவங்க கிட்ட ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு பலம் வேணும். அப்புறம் அந்த சூட்சமங்கள் தெரிஞ்சு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க இறங்கி அடிக்கணும். இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்கள் கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் சசிகலா அவங்களுக்கும் இருக்கு. ஸோ டிஎம்கே எதிர்ப்பு இருக்கு. இந்த கணக்கெல்லாம் போட்டு விஜய் கூட்டணியில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் இங்க விகேஎஸ் சைட்ல ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நம்பிக்கையாக இவங்களும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனா டிவிகே சைடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இப்படியான அரசியல்ல அனுபவம் உள்ளவர்கள் வந்தா நல்லதுதான். இன்னொரு பக்கம் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், புகார்கள் இது எல்லாமே தாவேக்காவுடைய வாக்குகள்ல சேதாரத்தை ஏற்படுத்துமா அப்படின்னும் யோசிக்கிறாங்க. அதனால டிவிகே சைட்ல இப்போதைக்கு யோசனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கி மக்கள் செல்வாக்க நிரூபிப்போம், நம்ம மாசா காட்டுவோம் அப்படின்னு அந்த சுற்றுப்பயணம் பரப்புரை கூட்டத்துல ஆர்வத்தை காட்டுறாங்க அப்படின்னும் டிவிகே வட்டாரங்கள்ல இருந்து, பனையூர் சைட்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்துல நாங்க எப்பவுமே தனிக்காட்டு ராஜா தாண்டா அப்படின்னு சொல்லி 1.1% இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட கட்சி அங்கீகாரமும் பெற்று இருக்கு. 9% அளவுல வாக்கு வங்கியும் பெற்று இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வரலைன்னாலும் மற்றவர்களுடைய ஆட்சி கனவு பறி போறதுக்கு
எங்களுடைய வாக்குகள் முக்கியமா இருக்கு அப்படின்னு தனிக்காட்டு ராஜாவாக களத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமானை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளையும் வழக்கம் போலவே சரிவாதி பெண் வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்கள் 117 அப்படின்னு களத்துல இறங்கி விட்டு சமத்துவம் தமிழ் தேசியம் அப்படின்னு அந்த அரசியலோடு முன்னோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு February 21 அதுல தீவிர கவனம் செலுத்திட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான். இதுதான் அரசியல், சமகால அரசியல் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளாரையும் ஓடிக்கொண்டிருக்கிற தகவல்களாக காட்சிகளாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி நான் வழக்கமாக எப்பவுமே ஒரு தலைவர்களுடைய கோட் போடுவேன், திருக்குறளை பதிவு செய்வேன். நம்ம நேயர்கள், அன்பு நேயர்கள் இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு திருக்குறளை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. முடிஞ்ச பொருளையும் பதிவு செய்யுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம நேயர்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் செய்திகளை காண, பின்னணிகளை காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.